அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாமா? இன்றைக்கி நான் பேசுகிறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் எழுத்தாளர் சல்மா எழுதிய சாபம். இது ஒரு சிறுகதை தொகுப்பு. 11 சிறுகதைகளை தொகுத்து இதில் இந்த புத்தகமாக்கியிருக்கிறாங்க. இந்த எழுத்தாளருக்கு அறிமுகம் தேவையில்லை, நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். இந்த சிறுகதைகளில் எப்படி பயணப்படுது, எப்படி கொண்டு போகுதுன்னா, கதையின் நாயகிகள் எல்லாருமே பெண்கள் தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க, சொல்கிறாங்க, வாழ்கிறாங்க, பேசுகிறாங்க. எல்லாமே பெண்கள் தான். கிட்டத்தட்ட பெண்களின் மனக்குமுறலாக கூட இதை பார்க்கலாம், மைண்டு வாய்ஸ்னு கூட சொல்லலாம். நம்ம கூட வாழ்கிற நம்ம வீட்டு பெண்கள் அவருடைய மைண்டு வாய்ஸை ஒரு சிறுகதையை அமைச்சோம்னா எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். அப்படியாக எல்லா குடும்பத்தில் இருக்கும் பெண்கள் அன்றாட வாழ்வில் அவங்க கணவனாலோ, கணவன், மகன், மகள், அப்பா, அம்மா, மாமனார், மாமியார் அவர்களுக்கும் இடையே உள்ள உறவு, அதன் மூலம் ஏற்படுகிற சிக்கல்கள், அதில் உள்ள சூழல்களை பற்றி என்னென்ன நினைக்கிறாளோ எல்லாத்தையும் வெளியே சொல்ல முடியாது. எல்லாமே அடுத்தவர்கள் விரும்பும் சொற்களாக தான் பெண் சொல்ல பழகிட்டான். கணவனுக்கு என்ன பிடிக்கும், மகனுக்கு என்ன பிடிக்கும், மாமியாருக்கு என்ன பிடிக்கும்ன்றதே தான் விரும்புகிற சொல்லத்தான் சொல்ல பழகிட்டாளோ ஒழிய அவள் மனசில் என்ன நினைக்கிறாளோ அதை வெளிப்படையாக சொல்லலை. அப்படி சொன்னால் அந்த உணர்வுகள் எப்படி வெளிப்பட்டுருக்குன்றதுக்கு இந்த கதைகளை பூரா படித்தா புரியுது. ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஒவ்வொருத்தரும் எதை சகிச்சுக்கிறாங்க, எதை பொறுத்து போகிறாங்க, தன்னுடைய சின்ன சின்ன ஆசைகள், உணர்வுகளை கூட எப்படி பொறுத்துக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே சொல்லியிருக்கு. ரொம்ப அலட்சியமான பதில் என்ன தெரியுமா? ஒருத்தர் கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது, அது எவ்வளோ பெரிய வலியை உண்டாக்கும். ஒருத்தர் கேட்குறாங்க, நம்ம வீட்டில் கணவன்கிட்ட கேட்குறோம், அப்பாட்டே கேட்குறோம், மாமனாரும் யார்கிட்டயோ கேட்குறோம், மகன்கிட்ட கேட்குறோம், என்னப்பாச்சு ஏதாச்சு போனோம் வந்திய, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த ஒன்றும் இல்லைன்றதுன்றடைய மதிப்பு நீயே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தானே அந்த பெண்ணை கேட்குறவளே. அந்த ஒன்றும் இல்லைன்ற வார்த்தை எவ்வளோ கனமான வார்த்தை தெரியுமா? அப்போ இது மாதிரி எத்தனை விதமான சொற்களால் பெண்கள் தங்களுடைய வாழ்நாளில் புறக்கணிக்கப்படுறாங்க, அது தரும் வலி என்ன, வேதனை என்ன, எல்லாமே பேசுது. எல்லா கதைகளுமே ஒவ்வொரு விதமான அழுத்தமான வலியையும் உணர்வுகளை ரொம்ப நுணுக்கமாக பேசுகிற கதையை தான் நான் பார்க்குறேன். இதில் ஒரு பொண்ணுக்கெல்லாம் மைக்ரேன் தலைவலியோடு இருக்கிற பொண்ணு கதை ஒரு கேரக்டர் வருது. அப்போ எனக்கு பதறிடுச்சு. ஏன்னா அந்த வலி உள்ளவனுக்கு தான் தெரியும். அந்த பெண்ணை அந்த கதையை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், மைக்ரேன் உள்ள தலைவலி உள்ள ஒரு பெண்ணு அழுதுகிட்டே இருக்கிறா. அவளுடைய எந்த உணர்வையும் கேட்கல கணவன், சந்தேகப்படுற கணவன் அவளை படுத்துகிற பாடு, விருந்துக்கு பர்த்டே பார்ட்டி கூட்டி போகணும் அப்படின்னு அவளுடைய விருப்பம் எதையும் கேட்காம வம்பா கூட்டி போய் தலைவலியோடு போய் ஏசி ரூமில் லைட்டாக மின்னுற இடத்துல உட்காந்தா எவ்வளோ குடும்பம் தெரியுமா? இதை எதையுமே வெளிப்படுத்த முடியலை அந்த பெண்ணால், தனக்கு ஏற்படுற வேதனை கூட வெளிப்படுத்த முடியலை. இதில் நான் படித்து இப்போ மிரண்ட கதை ஒன்றும் மறுமுகம், ரொம்ப ரசித்து படித்த கதை விளிம்புன்னு ஒரு கதை. அதான் அந்த கதைகள்லேயே கொஞ்சம் பெரிய கதையும் கூட. 2 வயசான பாட்டி, ஒன்று அப்பத்தா ஒன்று அம்மாயி, அவங்க ராதி நன்னின்னு சொல்கிறாங்க. இந்த 2 பேர் வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணை அவங்கள கொண்டு போய் அவங்களுடைய குணநலங்கள் எல்லாத்தையும் சொல்லி அந்த கதையில் அவங்கள வர்ணித்து அவங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டு முடியும் போது வேறு மாதிரி முடியுது. வர்றதுக்குள்ள அந்த பெண்ணு படுற பாடை, அவர்கள் படுத்துகிற பாடு, அந்த வயதுக்கு ஏற்று அவங்க செய்கிற சேட்டையெல்லாம் படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. மறுமுகம் அப்படின்ற கதை படிக்கும்போது இன்னைக்கு கூட ஒரு பையனை வெட்டியிருக்கிறாங்க, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையனை. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பையனை வெட்டி அவன் மறுபடியும் பரிச்சு எழுதி பெரிய ஆளானதெல்லாம் படித்தோம். சாதியின் பேரால் வெட்டின கதைகள் நம்ம இன்றைக்கும் செய்தித்தாள். சாதி யார் சார் பார்க்குற அப்படின்னா இன்றைக்கும் செய்தித்தாளில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ பிள்ளைங்க வெட்டு போகிறதும் சாதின்னு பேர். இந்த மறுமுகம்ன்ற கதையில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை, நினைவற்று இருக்கிறார்.
அவளை கவனிக்கிறதுக்கு ஒரு நர்ஸை போடுறாங்க. மலம் கழிக்கிற கூட அந்த பிள்ளைக்கு தெரியாது பாவம். பெட்டிலேயே மலம் கழிச்சிருக்கு. இப்போ ஒரு நர்ஸை போட்டிருக்காங்க. அந்த நர்ஸு வந்து அவ்வளோ தூய்மையாக பார்த்துக்கிறா, எல்லாம் பண்ணுறா. கொஞ்சம் கூட முகச்சுளிப்பு இல்லாமல் கையில் க்ளவுஸை மாட்டிட்டு வீட்டில் ஒரு ஆளை துணை கூப்பிட்டு கொஞ்சம் தூக்கி பிடிங்க, மலம் கழிச்சிட்டாங்க, இருந்துட்டாங்க, நான் துடைக்கணும்னு அழகாக தொடச்சி கழுவி விட்டு. அப்போ ஒரு பெரிய பெண் அவங்க, ஒரு வயசு பிள்ளை, அவங்களுக்கு எல்லா இதையும் பண்ணி அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. எந்த முகச்சுளிப்போ இந்த பணிவிடைகளில் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிற பெண் அப்படியே சொல்லிட்டு வரும்போது அந்த வீட்டுக்கு வந்து சமையல் வந்து ஒரு லேடி தான் பண்ணி போடுறாங்க. வேறு இவங்க இஸ்லாமியர், வந்த பெண் வந்து இந்து மதத்தை சேர்ந்த பெண், அவங்க தான் இந்த பண்ணி நர்ஸாக வந்த பெண். இன்னொரு இந்து மதத்தில் இருந்த ஒரு பெண் வந்து சமையல் பண்ணிகிட்ருக்கு. அப்போது இந்த பொண்ணை சாப்பிட சொல்லுவாங்க. இந்த நர்ஸை இங்கே தான் தங்கி நர்ஸாக வேலை பார்க்குதுன்றப்போ அந்த சமையல்காரமாக ரொம்ப நாள் லீவுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்திருக்கு. அன்றைக்கி வந்து அந்த சமையல்காரமாக சமைச்சதும் இந்த பொண்ணு சாப்பிட மாட்டான். ஏன் சாப்பிடல, என்ன ஏதுன்னு கேட்குறப்போ, இல்லை நான் விரதம், பால் பழம் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்களுக்கு டவுட்டு, என்ன விரதம், விரதம்னா நீங்கள் கவிச்சி தானே சாப்பிட மாட்டீங்க, வெஜிடேரியன் சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னதும் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த வீட்டில் இருக்க அந்த பையன் யார் அந்த பொண்ணை நர்ஸாக வரவழைச்சாரோ அவர் வந்து வெளிலேருந்து ஃபோன் பண்ணார், வந்து உங்கள் நர்ஸை கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு. என்ன ஏதுன்னு அவங்க அம்மாலாம் பதவிடுவாங்க, ஏன்னா மறுபடி தான் மகளை இந்த நிலைமையில் இருக்க மகளை அவங்க சமாளிக்கணுமே அப்படின்றப்ப கஷ்டமாயிடும். என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த நர்ஸு சொல்லியிருப்பா அவன்கிட்ட உள்ள, ஏன் சாப்பிட மாட்டேன், ஒரு எஸ்சி சமைக்கிறத நீங்கள் சாப்பிட்றீங்க, நாங்கள் எப்படிங்க சாப்பிட்றது அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்படி ஒருத்தருடைய இதை தொடச்சி க்ளீன் பண்ணி செய்கிறதுல கூட மனம் சுளிக்காமல் இருந்த அந்த பெண், அதெல்லாம் எந்த ஒரு முகச்சுளிப்பும் இல்லாமல் செஞ்ச அந்த பெண், யாரோ ஒருத்தவங்க சமைச்சதை சாப்பிட மாட்டேன் காரணத்துக்கு ஒரு சாதியை வந்து காரணமாக சொல்லவும் அந்த குடும்பம் அவளை வேணாம் போமான்னு அனுப்பி விட்டுரும். பாருங்கள், இது வந்து நடைமுறையில் இருக்கிற இயல்பை தான் கதைகளாக கொண்டு வராங்க. சல்மான் இந்த கதை, குறிப்பாக இந்த கதையை இப்படி எழுதுனதுக்கு நான் உண்மையிலே வரவேற்கிறேன். இன்னமும் இருக்குது, நல்ல ஆழமாக அசிங்கமாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு, இன்று சல்மா எழுதிய சாபம் என்ற சிறுகதை தொகுப்பு நூலை பற்றி பேசியது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.